வணக்கம் நம்மள எபிசோட் நம்பர் 5 கட் பண்ணி ஓபன் பண்ணா பாதி முகத்தோட இருக்கிற அவரை பார்த்து நம்ம ஹீரோ அரண்டு போய் நிக்கிறான். அவர் நம்ம ஹீரோ கிட்டத்தட்ட 18 வருஷத்துக்கு முன்னாடி நான் கொஞ்சம் சின்ன பையனா இருந்தேன். நான் சின்ன பையனா இருந்த காரணத்தினால எனக்கு அவ்வளவா நடந்தது எதுவுமே ஞாபகத்துல இல்ல. ஆனா எனக்கு ஞாபகத்துல இருக்கிறதா நான் உங்ககிட்ட சொல்றேன். என்னை சுத்தி கொஞ்சம் கிராம மக்கள் இருந்தாங்க. அவங்க கொஞ்சம் வித்தியாசமான உடை அணிஞ்சிருந்தாங்க. அவங்க கொஞ்சம் மந்திர மாதிரி எதையோ ஒன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு வித்தியாசமான மிகப்பெரிய உருவம் என்ன அப்படியே உயிரோட கடிச்சு தின்னு ருசி பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. அப்படியே நான் மயங்கிட்டேன். திடீர்னு எனக்கு நினைவு திரும்பும் போது என்னுடைய அம்மா என்ன தூக்கிக்கிட்டு அப்படியே அலறி அடிச்சுட்டு ஓடிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா அங்கிருந்து எப்படியோ தப்பிச்சு நானும் என் அம்மாவும் இங்க வந்து தலைமறைவான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம். நான் கொஞ்சம் பெரிய பையன் ஆனதுக்கு அப்புறமா தான் எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு. எனக்கு பெர்த் சர்டிபிகேட்டே இல்ல. அதாவது இப்படி ஒருத்தன் பிறந்திருக்கான், இப்படி ஒருத்தன் உயிரோட இருக்கான் அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு சான்றுமே இல்ல. நான் இதை கொஞ்சம் தீவிரமா ஆராய்ந்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு, அந்த கிராமத்துல பிறக்கிற முக்காவாசி குழந்தைகளுக்கு பெர்த் சர்டிபிகேட்டே கிடையாது. அப்படி கொஞ்சம் குழந்தைங்க இருக்காங்க, பிறந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. இது எல்லாத்தையுமே அந்த கிராமத்துல இருக்கிறவங்க வேணும்னே தான் பண்றாங்க. அது ஏன் தெரியுமா? இப்படி ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னு வெளி உலகுக்கு தெரிஞ்சா அவங்க இல்லாமல் போனதுக்கு அப்புறமாவும் அவங்க ஏன் இல்லாமல் போனாங்க, அவங்க எங்க போனாங்க அப்படிங்கறதையும் வெளி உலகத்துக்கு சொல்லணும். பெர்த் சர்டிபிகேட் இல்லன்னா அதோட தேவையும் இல்ல. கூடிய விரைவில் அங்க திருவிழா வரப்போகுதுல, அந்த திருவிழாவோட கடைசி நாள்ல 18 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு என்ன நடந்துச்சோ அதே போல இன்னொரு குழந்தைக்கு நடக்க போகுது. ஏதோ ஒரு குழந்தைய அன்னைக்கு அவனுக்கு உயிரோட சாப்பிட போறாங்க. உன்னால முடிஞ்சா அந்த குழந்தை யாரு என்ன அப்படிங்கறத கண்டுபிடிச்சு அந்த குழந்தைய காப்பாத்தப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு கிளம்பி போறான். கட் பண்ணா ஒரு பழைய காலத்து கோவில் மாதிரி இருக்குது. அந்த கோவில்ல இந்த கோட்டா தலைவன் கொஞ்சம் மாமிசத்தை ஒரு இடத்துல கொண்டு வந்து வைக்கிறான். வச்சுட்டு அங்க ஒரு பெல் மாதிரி இருக்குது. அந்த பெல்ல ஒரு 3 முறை அடிக்கிறான். யாரோ இந்த மாமிசத்தை சாப்பிட போறாங்க. சாப்பிட போறவங்களுக்கு சாப்பாடு ரெடி அப்படிங்கிற ஒரு சிக்னல் கொடுக்குற போல இதை பண்றான். இப்படி இங்க இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இன்னொரு கோவில் இருக்கு. அந்த கோவிலுக்கு வெளியில கிராமத்தை சேர்ந்த மத்த மக்கள் எல்லாருமா சேர்ந்து திருவிழாவில் வாசிக்கக்கூடிய ஒரு மியூசிக்கை பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு ஹீரோ வர்றான். ஹீரோ வரவுமே ஹீரோ கிட்ட கிராம தலைவன், நேத்து எங்க போயிருந்த, ஏன் இப்ப வர்றதுக்கு இவ்வளவு லேட் ஆயிட்டு? நான் தான் அன்னைக்கே உன்ட்ட சொன்னேன்ல எல்லாத்துலயும் நீங்க கட்டாயமா கலந்துக்கணும்னு. அப்புறம் இப்படி பண்ணா எப்படி? நேத்துக்கு உனக்கு ஒரு போன் வரத பார்த்தேன். யார் போன் பண்ணா, யார்கிட்ட என்ன பேசுன அப்படின்னு ஒரு மாதிரி கொஞ்சம் ரூடா நடந்துக்கிறாரு. ஹீரோட பர்சனல் விஷயத்துக்குள்ளேயே ரொம்ப தலையிடுறாரு. ஹீரோ இதுக்கு என்ன மாதிரியான ரிப்ளை கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் இங்க இப்ப திருவிழா நடக்க போகுது. திருவிழா நடக்க போகுதுன்னா பூஜை பண்றதுக்கு அதுக்கான ஒரு ஆள் இருப்பாங்கல்ல, அவரு இப்ப இந்த இடத்துக்கு வராரு. இதுக்கு முந்தின வருஷம் வரைக்கும் இவரோட தாத்தா தான் அந்த பூஜை வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தாரு. இந்த வருஷத்துல இருந்து தான் இவரு அந்த பொறுப்பை எடுத்துக்கிறாரு. இவர் வரவுமே கிராம மக்கள் எல்லாம் ஹீரோ மேல கோவமா இருந்தாங்களா, அந்த கோவம் எல்லாம் காணாம போகுது. இவர்கிட்ட பேசி அப்படியே டைவர்ட் ஆயிடுறாங்க. இவரும் கிராம மக்கள்கிட்ட எல்லாம் கொஞ்ச நேரம் பேசினதுக்கு அப்புறமா ஹீரோ கிட்ட வந்து தன்னை அறிமுகப்படுத்திக்கிறாரு. அறிமுகப்படுத்தினதுக்கு அப்புறமா ஹீரோ பக்கத்துல வந்து ரகசியமா நம்ம கொஞ்சம் தனியா பார்த்து பேசணுமே அப்படிங்கிறாரு. கட் பண்ணி ராத்திரி நேரம் ஹீரோவும் பூசாரியும் தனியா பேசுறாங்க. பூசாரி நம்ம ஹீரோ கிட்ட, இப்ப இந்த கிராமத்தை பத்தி கிட்டத்தட்ட உனக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும், இது எப்படிப்பட்ட கிராமம் அப்படின்னு. இதுக்கப்புறமாவும் நீ இந்த கிராமத்துல இருந்தேன்னு வச்சுக்கோயேன், இதுக்கு முன்னாடி இங்க ஒரு போலீஸ்காரர் இருந்தார்ல, அவருக்கு என்ன நிலைமை ஆச்சோ அதே நிலைமை தான் உனக்கும் ஆகும். அதனால எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் உன் குடும்பத்தையும் கூப்பிட்டு தப்பிச்சு போயிரு. இந்த கிராம மக்களை பொறுத்த வரைக்கும் இந்த கிராமத்துக்குள்ள ஒருத்தன் புதுசா வர்றான்னா இவங்க 2 ரூலை ஃபாலோ பண்ணுவாங்க. ஒன்னு, உள்ள புதுசா வர்றவனை தங்கள்ல ஒருத்தனா மாத்த பார்ப்பாங்க. அதாவது இங்க ஏற்கனவே இருக்கிறவங்க மத்தவங்க கிட்ட எந்த மாதிரி எல்லாம் இருக்கிறாங்களோ, மத்தவங்க கிட்ட எந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கிறாங்களோ, மொத்தமா எந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கிறாங்களோ அதே மாதிரியா புதுசா வந்தவனும் நடந்துக்கணும். அப்படி நடந்துக்கலனா இவங்க 2வது ரூலை ஃபாலோ பண்ணுவாங்க. அதாவது புதுசா வர்றவன் தங்கள்ல ஒருத்தனா மாறலனா அவன் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி அவனை கொன்றுவாங்க. அப்படி இல்லனா அவனே ஆள விடுங்கடா சாமி அப்படின்னு பின்னங்கால் பொடனில் அடிக்கிற ஓடுற மாதிரி இவனுக்கு அவங்க கிட்ட நடந்துப்பாங்க. சோ அப்படி ஒண்ணு உனக்கு நடக்காம இருக்கணும்னா நீயாவே சீக்கிரமா கிளம்ப பாரு. அப்புறமா நீ இந்த திருவிழாவை பத்தி கேள்விப்பட்டிருப்பல, அதுல உனக்கு நான் தெரியாத ஒரு விஷயத்த சொல்றேன். இப்ப இல்ல, இப்ப அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஆனா பல வருடங்களுக்கு முன்னாடி இந்த திருவிழாவின் கடைசி நாள்ல மனித பலி, நரபலி கொடுப்பாங்க. அது ஏன் பண்ணாங்க அப்படின்னா, ஒரு காலத்துல இந்த கிராமத்துல பஞ்சம் தலை விரிச்சு அடிச்சு உணவுங்கிறது யாருக்குமே கிடைக்கல. குழந்தைங்க எல்லாம் பசியில அழுதுகிட்டு இருந்தாங்க. இப்படி குழந்தைங்க பசியில அழுகிறத அவங்களோட பெற்றோரால பார்க்கவே முடியல. அதனால அந்த பெற்றோர்களே அந்த குழந்தைகளோட பசியை போக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த குழந்தைகளை கடவுளுக்கு நரபலி கொடுத்துருவாங்க. அப்படி குழந்தைகளை நரபலி கொடுத்ததுக்கு அப்புறம் அப்படின்ட்டு பூசாரி ஏதோ சொல்ல வர்றாரு. அந்த நேரத்துல அந்த கிராம தலைவன் மத்தவங்க எல்லாம் அந்த இடத்துக்கு வர்றாங்க. இதை பார்த்ததுமே அந்த பூசாரி அப்படியே பேசுறத ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம அப்புறமா பேசிக்கலாம் அப்படிங்கிறாரு. சரியா அந்த நேரத்துக்கு கிராம தலைவனும் தாடிக்காரனும் இந்த இடத்துக்கு வந்து, ஓ நீங்க 2 பேரும் ஒன்னா தான் இருக்கீங்களா, ஒன்னா இருந்து நீங்க என்ன பேசிக்கிட்டீங்க, எதை பத்தி பேசிக்கிட்டீங்க அப்படிலாம் ஒரு மாதிரி சந்தேகமா கேட்கறாங்க. அதுக்கு பூசாரியும், நாங்க சும்மா அந்த கோவில் எல்லாம் பத்தி பேசிக்கிட்டு இருந்தப்பா, வேற ஒண்ணும் இல்லப்பா அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாரு. இதை கேட்டதுமே கிராம தலைவன், அதான பார்த்தேன், இந்த கிராமத்துல எந்த ஒரு ரகசியமே வேலைக்கு ஆகாது. இந்த கிராமத்துல எது நடந்தாலும் யாரு எதை பத்தி பேசிக்கிட்டாலும் எங்களுக்கு அது தெரிய வந்துடும் அப்படின்னு ஒரு மாதிரி நக்கலா சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. கட் பண்ணி மாறினால் ஹீரோவுக்கு இந்த கிராமத்தை சேர்ந்தவங்க தான் வீட்டுக்குள்ள பக் ஏதோ வச்சு இங்க நடக்கிற எல்லாத்தையுமே ஒட்டு கேட்கறாங்க அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துட்டு அதனால வீட்டையே தலைகீழ புரட்டி போட்டு அந்த பக் எங்க இருக்கு அப்படிங்கறத தேடிக்கிட்டு இருக்கான். இதை பாக்குற ஹீரோட மனைவி ஹீரோ கிட்ட, உனக்கு என்ன பைத்தியமாடா புடிச்சு போச்சு, ஏன்டா இப்படி எல்லாம் நடந்துக்கிற, வர வர உன்னுடைய நடவடிக்கை எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா அப்படிலாம் பேசுறாங்க. அதுக்கு ஹீரோ, எனக்கு பைத்தியம் பிடிக்கல, எனக்கு எதுவுமே ஆகல, இந்த கிராமத்துல இருக்காங்க பாரு அவங்களுக்கு தான் பைத்தியம் பிடிச்சிருக்கு, நீ பயப்பட வேண்டியது என்ன பார்த்து கிடையாது, இந்த கிராமத்துல இருக்காங்க பாரு அவங்கள பார்த்து தான் நீ பயப்படணும் அப்படிலாம் பேசிட்டு இருக்கும்போது ஹீரோக்கு மொபைல் ஒரு மெசேஜ் வருது. ஹீரோ அந்த பக்கம் அந்த மெசேஜ்ல முங்கிடுறான். கட் பண்ணி
மணி ராத்திரி நேரம் இந்த கிராமத்துல இருக்கிற எல்லா மக்களுமே ஒரு இடத்துல ஒன்னா கூடி தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க, குடிச்சிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல தான் நம்ம ஹீரோவும் இருக்கிறான். சாப்பிட்டு இருக்கிற ஹீரோ திடீர்னு எழுந்து அந்த இடத்தோட ஜன்னலை திறந்து அது வழியே எகிர் குதிச்சு வெளியே வந்து தன் காரை எடுத்துக்கிட்டு ஒரு ஹோட்டலுக்கு வந்து சேர்றான். நேரமா ஹீரோட மொபைலுக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சுல, அது இந்த பாதி முகத்தோட இருப்பவர் தான் அனுப்பியிருப்பாரு. அவர் இந்த ஹோட்டலுக்கு இந்த ரூம் நம்பருக்கு வா அப்படின்னு சொல்லி தான் மெசேஜ் அனுப்பியிருப்பாரு. ஹீரோவும் இப்ப அந்த இடத்துக்கு வந்து சேர்றான். அங்க வந்து பார்த்தா அங்க இந்த பாதி முகத்துக்கு சொந்தக்காரர் இல்ல, அங்க இன்னொரு புது கேரக்டர் இருக்கு. இந்த கேரக்டருக்கும் செத்து போன போலீஸ்காரரை பத்தியும் கிராமத்தை பத்தியும் கிராமத்துல நடக்கிற மர்மத்தை பத்தியும் தெரியும். இவர் யார் அப்படின்னா, இவருக்கு சொந்தமா ஒரு வெப்சைட் இருக்கு. அந்த வெப்சைட்ல இந்த மாதிரி நரபலி, பிளாக் மேஜிக் அது சம்பந்தமான விஷயங்கள்ல எந்த அளவுக்கு உண்மை இருக்கோ அதை எல்லாத்தையுமே தேடி கண்டுபிடிச்சு நல்லா டீட்டெயிலா எழுதுவாரு. அப்படி எழுதுற இவருக்கு இந்த கிராமத்தை பத்தி தெரிய வருது. இந்த கிராமத்துக்கு பின்னாடி போக ஆரம்பிக்கிறாரு. இதன் மூலமா அந்த பாதி முகத்தோட இருக்கிறவரும் நம்ம இறந்து போன போலீஸ்காரரும் பழக்கமாகறாங்க. இவருக்கும் திருவிழாவோட கடைசி நாள்ல ஒரு குழந்தைய நரபலி கொடுக்க போறாங்க அப்படிங்கிற அந்த விஷயமும் தெரியும். இவர் இப்ப நம்ம ஹீரோ கிட்ட அந்த விஷயத்தை பத்தி பேசினதுக்கு அப்புறமா இந்த திருவிழாவுக்கும் அவங்க ஒரு குழந்தைய நரபலி கொடுப்பாங்க. அப்படி நரபலி ஆக வேண்டிய அந்த குழந்தை இப்பவும் அந்த கிராமத்துல தான் இருக்கு அப்படின்னு அவர் இந்த பக்கம் பேசுற அதே நேரத்துல அந்த பக்கம் ஹீரோவோட பொண்ணை காட்டுறாங்க. அந்த குழந்தை அழகா உட்காந்து கியூட்டா சாப்பிட்டு இருக்கு. அந்த குழந்தை பக்கத்துல எபிசோட்லன்னு நினைக்கிறேன் தம் அடிக்கிற மாதிரி ஒரு பொண்ணை காட்டிருப்பாங்களா, அந்த பொண்ணு வந்து உட்காராங்க. அந்த பொண்ணு இந்த குழந்தையோட தலைமுடியெல்லாம் மெதுவா வருடி கொடுத்ததுக்கு அப்புறமா இந்த குழந்தைய பார்த்து சிரிச்சுக்கிட்டு நீ தேவதமா தேவதை அப்படி சொல்லிக்கிட்டே கட்டிப்பிடிக்கிறாங்க. இவங்கன்னு இல்ல, இந்த கிராமத்துல இருக்கிற மத்த எல்லாருமே இந்த குழந்தைய கொஞ்சம் நல்லா பாத்துக்கிறாங்க. இந்த குழந்தைகிட்ட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாசமா இருக்காங்க. இந்த குழந்தையும் இந்த கிராமத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் அந்த டிராமால இருந்து வெளியே வந்து நல்லா சிரிக்கவும் ஆரம்பிச்சிருக்கு. இந்த கிராமத்துல இருக்கிறவங்க மத்த குழந்தைங்க கிட்ட எவ்வளவு அன்பா பாசமா நடந்துப்பாங்களோ அதை விட டபுள் மடங்கா இந்த குழந்தை கிட்ட அன்பா பாசமா நடந்துக்கிறாங்க. இந்த இடத்துல நமக்கு இன்டைரக்டா என்ன சொல்ல வராங்க, ஒருவேளை பழியாக போற அந்த குழந்தை ஹீரோவோட பொண்ணா இருக்குமோ அப்படின்னு தான் நமக்கு சொல்றாங்க. இப்போ இந்த இடத்துக்கு வந்து ஹீரோவோட பொண்ணையெல்லாம் கட்டிப்பிடிச்சு ரொம்ப பாசமா நடந்துக்கிறாங்களே, இந்த பொண்ணு யாருன்னா வில்ல மாதிரி நடந்துக்கிறாரு கிராம தலைவன், அந்த கிராம தலைவனோட பொண்ணு. இப்போ இவங்க இந்த குழந்தைய கட்டிப்பிடிச்சு ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அந்த இடத்துக்கு ஹீரோவோட மனைவி வர்றாங்க. வந்த இவங்க இந்த பொண்ணை பார்த்து யாருமா நீ அப்படின்னு தான் கேட்கறாங்க. உடனே இவங்க என்ன மன்னிச்சிருங்க நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படிலாம் பண்ணிருக்க கூடாது, என்ன மன்னிச்சிருங்க நான் உங்களை பயமுறுத்திட்டேன் அப்படிலாம் மன்னிப்பு கேட்டு இருக்காங்க. கீழே விழுந்து உருண்டு பறந்து இருக்காங்க. இதை பாக்குற கிராம தலைவன் நேரா ஹீரோட மனைவி கிட்ட வந்து மன்னிச்சிருமா, இவ என் பொண்ணு தான், அந்த கடவுள் என் பொண்ணுக்கு கருணை அப்படிங்கறத கண்ணிலேயே காட்டலாமா. 3 வருஷத்துக்கு முன்னாடி என் பொண்ணுக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு, ஆனா அந்த குழந்தை இறந்துதான் பிறந்துச்சு. அதுல இருந்து என் பொண்ணு ரொம்பவுமே பாதிக்கப்பட்டா, அதுல இருந்து இவ இப்படிதாமா நடந்துட்டு இருக்கா அப்படின்னு இவர் சொல்றாரு. இதை கேட்டதுமே அந்த பொண்ணு யோ நைனா யாருக்கிட்டயா கதை விடுற, கேட்கிறவன் கேனப்பேனா இருந்தா எலி ஏரோப்ளேன் ஓட்டுதுன்னு சொல்லுவாப்பிலையே, என் குழந்தை இறந்து பிறக்கல, அந்த குழந்தைக்கு அசைவு இருந்துச்சு, உயிரோட இருந்த குழந்தைய அந்த தலைவி, எந்த தலைவி, கோட்டாவோட பழைய தலைவி, அந்த தலைவி உயிரோட இருந்த என் குழந்தைய என்கிட்ட இருந்து பறிச்சுட்டு போயிட்டா. அது உனக்கும் நல்லாவே தெரியும். என் குழந்தை இப்போ வரைக்கும் உயிரோட தான் இருக்கு, ஆனா அது எங்க இருக்குன்னு தெரியல, எனக்கு இன்னுக்குள்ளதான் எங்கேயோ உயிரோட இருக்கு அப்படிங்கிறாங்க. இதை கேட்டதுமே கிராம தலைவனுக்கு கோவம் வருது. பொண்ணுக்கு சப்புன்னு நாலு அப்பாப்பி அந்த இடத்துல இருந்து வலுக்கட்டாயமா எடுத்துட்டு போறாரு. அவர் அப்படி இழுத்துட்டு போகும்போதுதான் இந்த பொண்ணோட முதுகுல எல்லாம் காயம் இருக்கிறத ஹீரோட மனைவி பாக்குறாங்க. அப்படியே இந்த பக்கம் வந்தா இந்த வெப்சைட் எழுதுறவர், இவரை நம்ம மீடியாவை சேர்ந்தவர்னு சொல்லுவோம், அதான் நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இந்த மீடியாவை சேர்ந்தவரும் இறந்து போன அந்த போலீஸ்காரர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்திருக்காரு. ஆனா அவர் சாகிறதுக்கு இல்லனா காணாம போறதுக்கு 1 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் தான் பேசிக்கிட்டு இருந்திருக்காரு. அதுக்கப்புறமா இவங்க 2 பேருமே பேசிக்கிட்டது இல்ல. சோ அந்த கால் ஹிஸ்டரியில கடைசியா இருக்கிற கால் இவரோடது கிடையாது. இப்ப இந்த மீடியாவை சேர்ந்தவர் நம்ம ஹீரோ கிட்ட அந்த போலீஸ்காரருக்கு கடைசியா அந்த பாதி முகத்தோட இருக்கிற அவரும் கால் பண்ணல, நானும் கால் பண்ணல அப்படின்னு வேற யார் கால் பண்ணிருப்பா? ஒருவேளை அந்த கிராமத்திலே இருக்கிற யாரோ ஒரு ஆளு பழி கொடுக்க போற குழந்தை யாரு, அந்த குழந்தை எங்க இருக்கு அப்படிலாம் சொல்லி இவருக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்து இவருக்கு உதவி பண்ணிட்டு இருந்தாங்களோ, அந்த நபர் தான் கடைசியா கால் பண்ணிருப்பாரோ. அந்த கால் வந்ததுக்கு அப்புறமா குழந்தை எங்க இருக்குன்னு தெரிஞ்சுட்டு அந்த குழந்தைய காப்பாத்த போற அந்த நேரத்துல தான் அந்த போலீஸ்காரர் இறந்து போயிருப்பாரோ அப்படிங்கிறாரு. அதுக்கு ஹீரோவும் இருக்கு சார், இருக்கு, நிறையவே வாய்ப்பு இருக்கு, நீங்க சொன்ன மாதிரியே நடந்திருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறான். கட் பண்ணி கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஹீரோ மறுபடியும் எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்கிற அந்த இடத்துக்கு வந்து சேர்றான். ஹீரோ இங்க வந்து சேரவுமே இந்த தாடிக்காரன் இருக்கான்ல, அவன் ரொம்பவும் தான் தூங்குறான். இவ்வளவு நேரம் எங்கடா போயிருந்த, உன்னை இந்த ஏரியாவிலேயே ஆள காணும், எங்க போய் உரிமைஞ்சிட்டு வர அப்படிலாம் சொல்லி கத்துறான். அவனை ஒரு சிலர் சேர்ந்து அமைதிப்படுத்தி அங்கிருந்து அனுப்பி வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஹீரோவை காப்பாத்தினால ஒருத்தன் அவன் வந்து ஹீரோ கிட்ட இவ்வளவு நேரம் நீ எங்க போயிருந்த அப்படிங்கறத நாளைக்கு நீ எங்க கிட்ட சொல்லணும் அப்படின்ட்டு அவனும் அங்கிட்டு போறான். அவன் அங்கிட்டு போகும்போது ஹீரோட மனைவி வந்து இங்க என்ன நடந்துச்சு, எதனால இவனுங்க எல்லாம் இவ்வளவு கோவமா ஆத்திரமா நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் ஹீரோ கிட்ட சொல்றா. கட் பண்ணா கோட்டா தலைவன் ஒரு பாழடைஞ்ச கோவிலுக்கு வந்து கொஞ்சம் மாமிசம் எல்லாம் வச்சிருப்பான்ல, அந்த கோவிலை காட்டுறாங்க. அந்த கோவில்ல எங்க பார்த்தாலும் வெறும் எலும்பு கூடாவே இருக்குது. இந்த இடத்துல வச்சுதான் அந்த நரபலி எல்லாம் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். கட் பண்ணா நேத்து ஒரு சம்பவம் நடந்திருக்குல்ல, அதை பத்தி விசாரிக்கிறதுக்காக ஹீரோ கிராம தலைவன் வீட்டுக்கு வர்றான். ஆனா அந்த ஆள் என்னன்னா ஹீரோவை ஒரு போலீஸ்காரனா இல்ல ஒரு மனுஷனா கூட மதிக்கல. சூச்சு இங்க இருந்து போ அப்படின்னு சொல்லி நாயை விரட்டுற மாதிரியே அங்கிருந்து விரட்டி விடுறாரு. ஹீரோ இப்படியா பார்க்கும்போது கிராம தலைவனோட பொண்ணு ஜன்னல் வழியா எட்டி பார்த்துட்டு இருக்கு. ஹீரோ இதை பார்த்தமே அந்த பொண்ணு கிட்ட போய் உன் குழந்தைய அந்த கோட்டா ஃபேமிலியோட தலைவி தான் கடத்திட்டு போனோம்னு சொல்லி சொன்னல, அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா என்கிட்ட சொல்ல முடியுமா, இங்க வச்சு இல்லனாலும் நான் ஸ்டேஷன்ல தான் இருப்பேன், உன்னால எப்ப முடியுமோ உனக்கு எப்ப பேச தோணுதோ அப்ப வந்து என்கிட்ட பேசு அப்படிங்கிறான். கட் பண்ணா அந்த கோட்டா ஃபேமிலியோட தலைவியோட முகத்தை நமக்கு காட்டுறாங்க. அந்த மூஞ்சிலேயே
பார்வையிலேயே அவ்வளவு வில்லத்தனம் தெரியுது. நம்ம கோட்டாவோட தலைவன் தலைவன் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் சொல்லிக்கிட்டு இருக்கோம்ல, அவன் இது வரைக்கும் அபிஷியலா தலைவன் ஆகல. இந்த திருவிழாவோட கடைசி நாள்ல தான் அவன் அபிஷியல் தலைவன் ஆவான். இப்ப கோட்டா ஃபேமிலியில இருக்கிற கொஞ்சம் பேர் இந்த தலைவியோட போட்டோ முன்னாடி உட்கார்ந்து இவன் தான் அடுத்த தலைவன் ஆக போறான், நீங்க இவன் கூடவே இருந்து இவனுக்கு ஆசீர்வாதம் பண்ணி இவனை நல்லபடியா பாத்துக்கணும், இவன் நல்லபடியா வழி நடத்துறதுக்கு நீங்க தான் உதவி பண்ணணும் அப்படிலாம் சொல்லி பேசிட்டு இருக்காங்க. கட் பண்ணா கிராம தலைவனோட பொண்ணு ஒரு இடத்துல உட்காந்து தம் அடிச்சிட்டு இருக்கு. அந்த இடத்துக்கு ஹீரோவோட மனைவி வராங்க. இவங்க இங்க வர்றதுக்கான ரீசன் ஹீரோ தான் தான் மனைவி கிட்ட இந்த பொண்ணு கொஞ்சம் விஷயத்தை சொன்னிச்சுல, அதை பத்தி கொஞ்சம் டீடைலா விசாரிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிருப்பான். இவங்களும் இங்க வந்து நார்மலா ஃப்ரெண்ட் ஆகிறதுக்கு பேச்சு கொடுப்போம்ல, அந்த மாதிரி பேச்சு கொடுத்து அந்த டாபிக் உள்ள வராங்க. ஆனா அதை நான் என் புருஷன் சொல்லிதாப்ப இங்க வந்து உங்ககிட்ட பேச்சு கொடுத்து இந்த டாபிக்கை பத்தி எல்லாம் கேட்கறேன் அப்படிங்கறத இந்த பொண்ணு கிட்ட ஒத்துக்கிறாங்க. ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறமா இந்த பொண்ணு கிட்ட இதோ பாரு, நான் என் புருஷன் அப்படிங்கறதுனால அந்த ஆளை பத்தி பெருமையே சொல்லல, அந்த ஆளு ஒரு விஷயத்துக்குள்ள தீவிரமா இறங்கிட்டான்னு வச்சுக்கோயேன், அதை முடிக்காம வெளியே வர மாட்டான். அவங்க கிட்ட யாராவது ஒருத்தங்க உதவின்னு போய் நின்னா என்ன பண்ணியாச்சும் அவங்க கேட்கிற உதவியை பண்ணி கொடுத்துருவான். அவனை நீ முழுசா நம்பலாம், அவனால உனக்கு உதவ முடியும். நான் உனக்கு அவனை பத்தி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். எங்க கல்யாணத்துக்கு முன்னாடி நான் காலேஜ்ல எல்லாம் படிச்சிட்டு இருக்கிற டைம்ல எனக்கு நிறைய ரவுடி பசங்களால தொந்தரவு இருந்துச்சு. நான் இதை பத்தி நேர போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணேன். கம்ப்ளைண்ட் பண்ணது யாருக்கிட்ட? என் புருஷன் கிட்ட தான் பண்ணேன். ஆனா அப்போ அவன் யாருன்னு எனக்கும் தெரியாது, நான் யாருன்னு அவனுக்கும் தெரியாது. ஆனா நான் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக, எனக்கு உதவி பண்ணணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக 24 மணி நேரமும் என் பாதுகாப்புக்காக என் பின்னாடியே இருந்தான். என்னையவே சுத்தி சுத்தி வந்தான். லாஸ்ட் எங்களுக்குள்ள அதுவே லவ்வா பிக்கப் ஆகி மேரேஜா பிக்கப் ஆகி இப்ப ஒரு புள்ளலாம் இருக்குது. சோ நீ அவனை நம்பலாம், அவன் உனக்கு உதவி பண்ணுவான் அப்படிங்கிறாங்க. இந்த பொண்ணு இதெல்லாம் கேட்டு முடிச்சதுக்கு அப்புறமாவும் எனக்கு இதை பத்தி பேசுறதுக்குலாம் எதுவும் இல்ல, நான் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு அங்க இருந்து கிளம்புது. கட் பண்ணா நம்ம ஹீரோ இந்த பூசாரியை பாக்குறதுக்காக வந்திருக்கான். இங்க வந்து இந்த பூசாரி கிட்ட இந்த கிராமத்துல இருக்கிற கிராம மக்கள் எல்லாரும் கோட்டா ஃபேமிலியை பார்த்து இந்த அளவுக்கு பயந்து நடுங்குறாங்களே, அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு இந்த பூசாரி, அது ஒண்ணு இல்லப்பா, இந்த கிராமமே கோட்டாக்களுக்கு சொந்தமானது. இந்த கிராம மக்கள்லாம் இருக்காங்களா, அவங்க எல்லாம் வெளியூர்ல இருந்து பொழப்புக்காக இங்க வந்தவங்க. அந்த நேரத்துல இங்க போரும் நடந்துகிட்டு இருந்துச்சு. அந்த டைம்ல வெளியூர்ல இருந்து இங்க வந்தவங்களுக்கு பொழப்புக்கு என்ன பண்றது, சாப்பாடுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம கோட்டா கிட்ட இருந்து கொஞ்சம் இடத்த வாங்கி அதுல விவசாயம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதன் மூலமா கிராம மக்கள் கொஞ்சம் நல்லபடியா இருந்தாங்க. இப்போ நமக்கு ஒருத்தங்க உதவி பண்ணாங்கன்னா அவங்க மேல நமக்கு கொஞ்சம் மரியாதை வரும். இந்த கிராம மக்களுக்கும் கோட்டா ஃபேமிலி மேல முதல்ல கொஞ்சம் மரியாதை தான் வந்திருக்கு. அதுவே காலப்போக்குல பயமா மாறிட்டு அந்த பயத்தை கிராம மக்கள் தன்னுடைய வரும் தலைமுறைக்கு கைமாறி இப்ப இருக்கிற தலைமுறை எதுக்காக அவங்கள பார்த்து பயப்படுறோம் அப்படின்னு தெரியாமலே பயந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறாரு. இவர் இப்படி சொல்றாரா? ஆனா அந்த கிராம தலைமை என்ன சொன்னாரு, நாங்க தான் ஆரம்பத்துல இருந்து இங்க இருக்கோம், இந்த கோட்டா தான் பொழப்புக்காக இங்க வந்தவங்க இப்ப எங்களை ரூல் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னார்ல. இதுல எது உண்மைங்கிறது நமக்கு தெரியல. இந்த பூசாரி இப்ப அந்த விஷயத்தை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த கோட்டா தலைவர் இருக்காங்கல்லப்பா, இப்ப கூட இறந்து போனாங்களே, அவங்க இறந்து போறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவங்களுக்கும் இந்த கிராமத்துல இருக்கிற ஒரு சில பெண்களுக்கும் வாய்க்கா தகராறு ஏற்பட்டிருக்கு. அதாவது சண்டை போட்டாங்க. காரணம் என்னன்னா, அந்த சண்டை போட்ட கிராமத்து பெண்கள் என்ன சொன்னாங்கன்னா, அவங்களோட குழந்தைகளை இந்த தலைவி கடத்திட்டு போறதா சொல்லி தான் சண்டை போட்டாங்க அப்படிங்கிறாரு. இதை கேட்டதுமே ஹீரோ, சார் இதெல்லாம் உண்மையா சார்? ஒரு பொண்ணு அதுவும் ஒரு கிழவி, அவங்க எப்படி சார் இத்தனை குழந்தைகளை கடத்திட்டு போவாங்க? இதெல்லாம் எப்படி சார் சாத்தியமாகும் அப்படிங்கிறான். இதை கேட்டதுமே பூசாரி, ஓ உனக்கு இது வேற தெரியாதுல்ல, இங்க இருக்கிறவங்க பிரசவத்துக்கு ஆஸ்பத்திரிக்கு எல்லாம் போக மாட்டாங்க, இல்லன்னா போக விட மாட்டாங்க, வீட்லயே தான் புள்ள பெத்துப்பாங்க. இந்த மொத்த கிராமத்துக்குமே ஒரே ஒருத்தங்க தான் பிரசவம் பார்ப்பாங்க. அந்த ஒரே ஒருத்தங்க வேற யாரும் இல்ல, கோட்டா தலைவி தான். அவங்கள தவிர வேற யாருக்கும் பிரசவம் பார்க்க தெரியாது அப்படிங்கிறாரு. இதை கேட்டதுமே ஹீரோ, ஓஹோ இதெல்லாம் எப்படி சாத்தியமாகுது, பிள்ளைங்க எல்லாம் எப்படி காணாம போகுது அப்படிங்கிறது எனக்கு இப்ப புரிஞ்சுட்டு சார் அப்படிங்கிறான். அப்படியே கட் பண்ணி அந்த பாழடைஞ்ச கோவில், அந்த கோவில்ல கோட்டா ஃபேமிலியில ஒரு தாடிக்காரன் இருக்கான். அவன் எந்த நேரமும் தொப்பி வச்சுக்கிட்டே சுத்துவான். அதனால இவனை நம்ம தொப்பி வச்சவனே வச்சுப்போம். அவன் இப்ப இந்த தலைவன் பண்ணது போலவே கொஞ்சம் மாமிசத்தை கொண்டு வந்து ஒரு இடத்துல வைக்கிறான். அந்த மாமிசத்தை பார்த்ததுமே இங்க இருக்கிற ஒரு உருவம் அதை அப்படியே வெறி கொண்டு கடிச்சு இழுத்து ருசிச்சு ரசிச்சு அலறிக்கிட்டு சாப்பிடுது. இது எதையுமே நமக்கு காட்டல, வெறும் சவுண்டு மட்டும் தான் கேக்குது. அந்த உருவம் அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கிறத இந்த தொப்பிக்காரன் ரொம்பவும் ஆர்வத்தோட ஒரு மாதிரி உணர்ச்சி பொங்க பார்த்துட்டு இருக்கான். கட் பண்ணா கிராம தலைவனோட பொண்ணு கிராம தலைவன் தூங்குற நேரமா பார்த்து சைலண்டா அந்த வீட்டை விட்டு வெளியே வருது. இந்த பொண்ணு வீட்டை விட்டு வெளியே வந்து கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா கிராம தலைவனும் முழிச்சுக்கிறான். வீட்டுல பொண்ணு இல்ல அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு யாருக்கோ கால் பண்றான். இப்ப இந்த பொண்ணு ஹீரோ பாக்குறதுக்காக நேர போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து சேருது. ஹீரோவும் இந்த பொண்ணை பார்த்து லைட்டா சிரிக்கிறான். அப்படியே கட் பண்ணி எபிசோட் நம்பர் 5 முடிக்கிறாங்க. இந்த கிராமத்துல இருக்கிறவங்க மனிதக்கறி திங்கிறதா பேசிக்கிறாங்க. அப்படி மனிதக்கறி திங்கிறது கோட்டா ஃபேமிலியை சேர்ந்தவங்களா இல்ல கிராமத்து மக்களா இல்ல ரெண்டு குரூப்பும் சேர்ந்து சாப்பிடுறாங்களா? அப்படி இவங்க மனிதக்கறி சாப்பிடுறாங்கன்னா நரபலி கொடுக்குறாங்கல்ல குழந்தைங்க, அந்த குழந்தைகளை தான் சாப்பிடுறாங்களோ அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா வர எபிசோட மிஸ் பண்ணிடாம பாத்துருங்க. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆள்ல போட்டு வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பார்த்து பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. ஏன் பிடிச்சிருக்கு அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லிருங்க. பிடிக்கல அப்படின்னாலும் ஏன் பிடிக்கல, நான் இன்னும் என்ன இம்ப்ரூவ் பண்ணும் அப்படிங்கறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. நான் அதன்படி என்ன இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். இந்த சீரிஸ் இல்லனா இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸும் பார்த்தா நல்லா இருக்கும்னு உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் நம்மளோட இன்ஸ்டா ஐடி கீழே இருக்குது, விருப்பப்படுறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறுபடியும் எபிசோட் நம்பர் 6 வந்து நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.